श्रीशैलेशदयापात्रं दिव्यत्यादिगुणानवं यतीन्द्रप्रणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गरविलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं प्रगाळ यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् युगलतिलकं तं विष्णुचित्तं न மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினில் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூர்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களுடைய பெருமாளை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே சோழ நாட்டு திருப்பதிகளிலே குறிப்பாக திருநாங்கூர் சுற்றி உள்ள 11 திவ்ய தேசங்கள் உண்டு. அதிலே ஒரு திவ்ய தேசமாகிய நாம் 35வது காண இருக்கக்கூடிய திவ்ய தேசம் செம்பொன் செய் கோயில். செம்பொன் அப்படி என்றால் சுத்தமான பொன், சுத்தமான தங்கம், அதனால் செய்யப்பட்ட கோயில். பெருமாளுடைய திருநாமம் பேரருளாளன், செம்பொன் அரங்கர், செம்பொன் அரங்கர். பெருமாள் பேரருளாளன். காஞ்சிபுரத்து பெருமாளுக்கும் இதே பேர் தான், பேரருளாளன். பேரருளாளன் என்றால் பேர் என்றால் பெரியன்னு அர்த்தம். பெரிய அளவிலே அருளக்கூடியவன், அதாவது நம்ம ஒன்று கேட்டால் 100 கொடுப்பான் நம்ம பெருமாள். பேர் அருளாளன். காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும்போது விளக்கமாக சொல்கிறேன். இதை பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அல்லி மாமலர் நாச்சியார். விமானம் கனக விமானம். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி, கனக தீர்த்தம்னு பேர். பிரத்யக்ஷம் ருத்ரனுக்கும் திருடநேத்திர முனிக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருநாங்கூரிலேயே உள்ள தலம். திருநாங்கூர் ஊருக்குள்ளேயே இருக்குது. இந்த கோவிலுக்கு என்ன, இந்த திருத்தலத்துக்கு என்ன விசேஷம்னா, ராவணனை அழித்த பின் ராமன் திரும்பி வரார். திரும்பி வரும்போது இந்த திருத்தலத்திலே திருடநேத்திரர் என்ற முனிவர் இருக்கார். அவரோட குடியில் தங்குறார். தங்கிவிட்டு அந்த திருடநேத்திரர்கிட்ட சொல்கிறார், ராவண வதம்லாம் ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டேன். எனக்கு அவர் அங்கே வரும்போது ராமேஸ்வரத்தில் பல தீர்த்தங்கள் ஏற்படுறார், பரிகாரம்லாம் பண்ணிட்டார். இருந்தாலும் மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு சஞ்சலம் இருக்குது. என்ன சஞ்சலம்னா, ராவணன் ஒரு பிராமணன். அவன் அதர்ம வழியில் போனால் கூட அவன் ஒரு பிராமணருக்கு பிறந்தவன், பிராமணனுக்கும் ராட்சசிக்கும். ஆகவே ஒரு பிராமணனை கொன்ற பாவம் எனக்கு வந்து விட்டதே, என்ன செய்கிறதுன்னு கலங்குகிறார். அதற்கு அந்த திடவேத்திர முனிவர் சொல்கிறார்,
ஒரு பிராமணனுக்கு தங்கத்தினால் பசு செய்து தானம் பண்ணியாச்சுன்னா அந்த பாவம் விமோசனம் ஆகிடும், அந்த உங்களுக்கு அந்த சஞ்சலங்கள் போய்விடும், அந்த பாவங்கள் போய்விடுங்கிறார், பிரம்மகத்தி தோஷம் போய்விடும்னு. உடனே ஒரு தங்கத்தினால் ஒரு பசுவை செய்து அதை அங்கே உள்ள ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் போயிடுறார். தன்னுடைய இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிராமணன் தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான், தனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கொண்டு அந்த தங்கத்தினால் இந்த கோயிலை கட்டுகிறார். அதனால தான் செம்பொன் செய் கோயில். அதனால தான் பெருமாளுக்கு பேரருளாளர். திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசனம் செய்திருக்கிறார். பேரணின் துலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாட நாங்கை நடுவுள் செம்பொன் செய் கோவிலினுள்ளே காரணி மேகம் நின்றதுப்பானை கண்டு கொண்டு உயிர்ந்தொழிந்தோனே. அது எப்படி பார்க்குறாருன்னா, எந்த இடத்துல பார்க்குறேன்னா அவர் இடத்தையே சொல்கிறார் பாருங்க. பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப, 2 தேவியர்களோடு சீரணி மாட நாங்கை நடுவுள், அதாவது நாங்கூருக்கு நடுவில் இருக்கான் அந்த கோயில். செம்பொன் செய் கோயிலினுள்ளே காரணி மேகம் நின்றதுப்பானை, கருமேகம் போல் இருக்கானாம், கண்டு கொண்டு உய்ந்து ஒழிந்தேனே. பிறப்பொடு மூப்பொன்றில்லவன் தன்னை பேதியா இன்பவள் நலத்தை இறப்பதிற்காலம் கழிவும் ஆளானை 7 செய்யின் சுவை தன்னை சிறப்புடை மறையோர் நாங்கையான் நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே மறைப்பெறும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே. என்னுடைய வாழ்க்கையை எங்கே எப்போ பார்த்து என்னுடைய இதை முடிச்சுட்டேன்னா இங்கே பார்த்தேங்கிறார். திடவிசும் பெருநீர் திங்களும் சுடரும் செழுநிலத்துயிர்களும் மற்றும் படல் பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கைய தயனவந்தன் அணைய திடமொழி மறையோர் நாங்கை நடுவுள் செம்பொன் செய் கோவிலினுள்ளே கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன் கண்டு கொண்டு உயிர்ந்தொழிந்தேனே. என்னுடைய பிறவியை எப்படி முடிச்சுட்டேன்னா இதில் பார்த்து நான் என்னுடைய உய்வடைந்து விட்டேன்கிற ஒவ்வொரு பாசுரத்தையும். வசையறு குரலனாய் மாவழி வேள்விவன் அளவிட்ட வந்தன்னை அசைவரும் அமரர் அடியினை வணங்க அலைகடல் துயிலம்மானை திசைமுகன் அணையோர் நாங்கைதன் நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே உயர்மணி மகுடம் சூட நின்றானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. தீமணத் தரக்கர் திரளழித்தவனே என்று சென்றடைந்தவர் தமக்கு தாய்மணத்திறங்கி அருளினை கொடுக்கும் தயரதன் தன் மதலையை சயமே தேமலர் பொழில் சூழ் நாங்கைனன் நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே காமனை பயந்தான் தன்னை நான் அடியேன் கண்டு கொண்டு உயிர்ந்தழிந்தேனே. மல்லைமா முன்னீர் அதர்படை மலையால் அணை செய்து மகிழ்ந்தவன் தன்னை கல்லின் மீது இயன்ற கடிமதில் இலங்கை கலங்கவோர் வாளிதொட்டானை செல்வனான் மறையோர் நாங்கை நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே அல்லிமா மலரால் தன்னொடும் அடியேன் கண்டு கொண்டல் அல்லல் தீர்ந்தேனே. வெஞ்சினக் களிரும் வில்லொடுமல்லும் வெகுண்டு தடுத்தவன் தன்னை கஞ்சனை காய்ந்த காளையம்மாளை கருமுகில் கருநிறத்தவனை செஞ்சொல் நான் மறையோர் நாங்கை நடுவுள் செம்பொன் செய் கோயிலினுள்ளே அஞ்சன குன்றம் நின்றதொப்பானை கண்டு நான் அல்லல் தீர்த்தேனே. அன்றிய வாணன் 1000 தோளும்
துணிய அன்றொழி தொட்டானை மின்திகள் குடுமி வேங்கட மலைமேல் மேவிய வேதால் விளக்கை தென்திசை திலகம் அணையவர் நாங்கை செம்பொன்செய் கோயிலினுள்ளே மன்றது பொழிய மகிழ்ந்து நின்றானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே. களங்கனி வண்ணா கண்ணனே எந்தன் கார்முகிலே என நினைந்திட்டு உள்ளங்கணிந்திருக்கும் அடியவர் தங்கள் உள்ளத்துள் ஊறிய தேனை தெளிந்தனால் மறையோர் நாங்கைதன் நடுவுள் செம்பொன்செய் கோவிலினுள்ளே வணங்கொள் பேரின்பம் மல்லி நின்றானை வணங்கி நான் வாழ்ந்து ஒழிந்தேனே. தேனமர் சோலை நாங்கைதன் நடுவுள் செம்பொன்செய் கோயிலினுள்ளே வானவர் கோணை கண்டமை சொல்லும் மங்கையார் வாட்களிகள் நீ ஊனமில் பாடல் 9 ஒளிவின்றி கற்று வல்லார்கள் வானவன் கொடைகீழ் வையகமாண்டு வானவராகுவர் மகிழ்ந்தே என்று அருமையாக இந்த பெருமாளை பற்றி திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத எரிவான் இதாராய் பறையலரும் பாவாய் தைக்கமேழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலவரும் பாவாய் செங்கன் திருமுகத்தை செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.